أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. رواه الإمام البخاري وصحيح. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் எதிர்த்து அன்புடையனுமாக உள்ளவர்களெல்லாம் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரின் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயர்ந்த அஸ்ஹாபுகள், தாபீன்கள், தபு தாபீன்கள், கியாமத் என்று பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்களும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வீற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ, பணித்திருக்கின்றானோ, அந்த கடமைகளை முற்று முழுதாக கண்ணியமான முறையில், பெருதலான முறையில் எடுத்துள்ளது. எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்த்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ, அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து நடக்கும்படி ஆர்வமாக இருக்கும் அப்பா உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த தீனுல் இஸ்லாம் என்ற சிறப்பான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். இந்த மார்க்கத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய அனைத்து துறைகளுக்கும் ஆழமாக, விரிவாக, துல்லியமாக வழிகாட்டியிருக்கிறது. அவனுடைய ஆன்மீக வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கும் நாம் மிக விரிவாக, ஆழமாக வழிகாட்டியதை போன்று மனிதனுடைய வாழ்வியல், அவனோடு சம்பந்தப்படக்கூடிய பொருட்கள் வாங்கல், பொருளாதாரம், சமூகவியல், இது போன்ற அனைத்து விடயங்களுக்கும் இஸ்லாம் மிக விரிவாக, ஆழமாக, துல்லியமாக வழிகாட்டியிருக்கிறது. எனவே ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர் எப்படி ஆன்மீக வழிபாட்டில் கவனம் எடுக்கிறோமோ, பக்குவமாக, பேணுதலாக அவைகளில் ஈடுபடுகிறோமோ, இதே போன்றுதான் எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட, எங்களோடு சம்பந்தப்படக்கூடிய பொருட்கள் வாங்கலாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏனைய அனைத்து விடயங்களிலும் நாம் கூறக்கூடிய முழு வழிகாட்டல்களையும் எடுத்து நடப்பது கடமையாக, கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, சகோதரர்களே, அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் இன்று உங்களுடன் இந்த குத்துபா பிரசங்கத்தில் உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுபட்ட, ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு அம்சம்தான் அனந்தர சொத்தினுடைய ஒரு பாடம். இந்த அனந்தர சொத்தினுடைய விடயம் ஏராளமானவர்கள், ஒரு வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய சொத்துக்களை நாம் எப்படி பங்கு பிரிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக, ஆழமாக, விரிவாக உரையாடியிருக்கிறதோ, இவைகளை ஒவ்வொரு குடும்பத்தார்களும் அந்த மையத்தினுடைய அனந்தர சொத்தினுடைய விடயங்களை எந்த அளவுக்கு ஆழமாக நாம் கூறக்கூடிய தீர்க்கமான அந்த வழிகாட்டுகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் அனந்தர சொத்தை பற்றி மிக ஆழமாக பேசியிருக்கிறது. பொதுவாக இபாதத்தினுடைய தொழுகை போன்ற விடயங்களை சுருக்கமாக, பொதுவாக பேசுகிறது. அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும், லுஹருடைய தொழுகையினுடைய ரகாத்துகள் என்ன,
அசருடைய தொழுகையினுடைய ரகாத்துகள் என்ன, மகரிபுடைய இஷாவுடைய இவைகளை குர்ஆன் பேசல. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் ஊடாக மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார். இதே போன்றுதான் ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் வஆத்து ஸகாத், உங்களுக்கு இருக்கக்கூடிய தனவந்தர்கள் ஜகாத்துடைய நிசாபை அடைந்தால் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். 2.5 வீதம் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பது குர்ஆன் கூறல்ல. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தினுடைய முழு சட்டத்திட்டங்களையும் விரிவாக பேசியிருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் நோன்பை எடுத்துக்கொண்டால் குதிப அலைக்கும் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை எவ்வாறு நாம் நோக்க வேண்டும் என்பதை குர்ஆன் விரிவாக பேசவில்லை. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார். ஹஜ் எடுத்துக்கொண்டாலும் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ் கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஹஜ்ஜுடைய அமலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் ஊடாக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார். ஆனால் அனந்தர சொத்தினுடைய பாடத்தை கூறக்கூடிய நேரம் மிக ஆழமாக விரிவாக அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வகிபாகம் என்ன, சொத்துக்களை எவ்வாறு பிரிக்க வேண்டும், மையத்தினுடைய அனந்தரக்காரர்களாக இடம்பெறக்கூடிய தாயாக இருக்கக்கூடியவருக்கு அந்த மையத்தினுடைய சொத்திலிருந்து எவ்வளவு பங்கு கொடுக்கப்பட வேண்டும், தந்தையாக இருக்கக்கூடியவருக்கு மகனுடைய சொத்திலிருந்து எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும், மகனாக இருக்கக்கூடியவர் மகளாக இருக்கக்கூடியவர்கள் 2 மகளாக அல்ல பல மகன்மார்களாக இருந்தால் அந்த மையத்தை விட்டு சென்ற சொத்திலிருந்து அவர்களுக்கிடையில் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தால் தகப்பன் வழியாக வரக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய் வழியாக வரக்கூடிய சகோதர சகோதரிகள், இது போன்ற அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில யாருக்கும் கையளிக்க விடாமல் நேரடியாக இதனுடைய தகவல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு விரிவாக உரையாற்றி கொண்டிருக்கிறார். இதனால் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை எங்களில் விளங்கியவர்கள், படித்தவர்கள், அதை ஒவ்வொரு வீட்டிலும் மரணம் உண்டாகக்கூடிய நேரம் அந்த மரணித்தவருடைய விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் அது கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அந்த சொத்து பங்கீட்டை இஸ்லாம் கூறக்கூடிய வழிகாட்டலில் எவ்வாறு நாம் பிரித்திருக்கின்றோம், எவ்வாறு நாம் கடைபிடிக்கிறோம் என்ற ஒழுங்குகளை தெளிவாக ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்ப தலைவர்கள், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாரிய ஒரு கடமை இருக்கிறது. இதனாடிதான் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை பற்றி கூறக்கூடிய நேரம் தஅல்லமுல் ஃபராயித், அனந்தர சொத்தினுடைய இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வஅல்லிமூஹன் நாஸ், இதை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இவ்வுலகை விட்டு நான் மரணித்து விடுவேன். இந்த அனந்தர சொத்தினுடைய கலை, இதனுடைய பாடமும் இதனுடைய விரிவான விளக்கங்களும் உயர்த்தப்பட்டுவிடும். இதுவரை எனில் இரண்டு மனிதர்கள், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களை எவ்வாறு பிரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் கருத்து முரண்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாட்டை விளங்கி அனந்தர சொத்தை தீர்க்கமான முறையில் பிரித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை உண்டாக போகிறது என்ற விவரத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இலான அன்பர்களே, சகோதரிகளே, அவ்வளவு இல்மின் யுன்ஸஅ மின் உம்மத்தி, இந்த உம்மத்தில்
முதலாவது உயர்த்தப்படக்கூடிய ஒரு பாடம் அனந்தரசத்தினுடைய பாடமாக இருக்கிறது. எனவே எமது வீடுகளில், எமது ஊர்களில் ஏராளமான திடீர் ஜனாசாக்கள் மரணம் உண்டாகிறது. ஆனால் மரணித்தவருடைய அந்த சொத்துக்களை எவ்வாறு பங்கு பிரிக்க வேண்டும் என்ற விவரம் இல்லாதவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பாடத்தை ஒவ்வொருவர்களும் தெளிவாக நாம் விரிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது குழந்தைகளுக்கு மத்தியில் தனது சொத்துக்களை பிரிப்பதாக இருந்தால் அதையும் இஸ்லாம் மிக ஆழமாக விரிவாக உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சொத்துக்களை எவ்வாறு பங்குடு செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல்களை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். அதில் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் நீதமாக சமமாக அந்த சொத்துக்களை பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அருமை சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களில் வருகிறது, பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தனது மனைவி அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் என்ற தனது மனைவிக்கு முன்னால் தனது மகன், அருமை மகன் நொமான் அவர்களுக்காக அவர்களுடைய ஒரு சொந்தமான ஒரு அடிமை ஆணை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். மனைவி சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய மகனுக்கு நொமானுக்கு எதை நீங்கள் அன்பளிப்பு செய்கிறீர்களோ இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சபைக்கு போய் எனது மகனையும் அழைத்துக் கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சாட்சியாக நிறுத்தி எனது மகனுக்கு அன்பளிப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் நான் இதை ஏற்றுக்கொள்வேன் என்று மனைவி வேண்டிக் கொள்ள பஷீர் இப்னு ஸஅத் அவர்கள் தனது மகன் நொமான் அவர்களை அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு சென்று சொல்லுகிறார்கள், இன்னி நஹல்து இப்னி ஹாதா கான குலாமன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நொமான் இவருக்கு என்னுடைய அடிமையை அன்பளிப்பாக கொடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த விடயத்தை முன்வைத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது பஷீர் இப்னு ஸஅத் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? அபுல்ல வளர்த்த நகல்த மிஸ்லஹாதா, உங்களுடைய ஏனைய குழந்தைகளுக்கும் இன்று இந்த நொமானுக்கு எதை நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கிறீர்களோ இதே போன்று எங்களுடைய ஏனைய குழந்தைகளுக்கு இவ்வாறு கொடுத்தீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதன் பஷீர் இப்னு ஸஅத் அவர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபாதிலு ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நீதமாக நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதல்லா அஷ்ஹது அலா ஜௌரி, இந்த அநியாயத்தின் மீது நான் ஒருபோதும் சாட்சியாக வர வேண்டும், சாட்சியாக வர மாட்டேன் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்கினார்கள் என்றால், ஏனான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனது குழந்தைகளுக்கு இடையில் நாம் அதை பங்கீடு செய்வதாக இருந்தால் இஸ்லாம் இந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வன்மையாக வழிகாட்டியிருக்கிறது. ஏன்னா நண்பர்களே, சகோதரிகளே, ஆனால் அதே நேரம் சில குழந்தைகள் நிரந்தர நோயாளிகளாக இருக்கிறார்கள், அங்கவீனர்களாக இருக்கிறார்கள், புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருந்தால் ஏனைய குழந்தைகளை விட அவ்வாறான குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு கூடுதலாக கொடுப்பதை இஸ்லாம் வரவேற்றிருக்கிறது. ஆனால் மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்கள் இமாம் அஹ்மது ஹம்பல் போன்ற இமாம்கள் சொல்லுகிறார்கள், உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனது சொத்துக்களை பிரிக்காமல் இருப்பதுதான் சிறந்தது, அதை மக்ரூஹ் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணில அனைவர்களுக்கும்
அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடிய தாயாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இவர்களுக்கு மத்தியில் எவ்வாறு சொத்துக்களை நீளமாக, நேர்மையாக, பெரியவர்களாக, சிறியவர்களாக, ஆண்களாக, பெண்களாக, பலகீனர்களாக, யாராக இருக்கட்டும், இவர்களுக்கு மத்தியில் எவ்வாறு சொத்தை பங்கு பிரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக நுணுக்கமான முறையில், நீளமான முறையில், நேர்மையான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொத்து பங்கீட்டை எங்களுக்கு அழகாக ஒரு தீர்க்கமான வழிகாட்டல் ஊடாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். இதான் நண்பர்களே, சகோதரிகளே, இதனாடி நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் சில பெற்றோர்கள் அவர்கள் பாகுபாடு காட்டி விடுவார்கள், வித்தியாசம் செய்து விடுவார்கள், ஏற்றத்தாழ்வு காட்டி விடுவார்கள், அநீதி செய்து விடுவார்கள். இதனாடி தான் சில இமாம்கள், நீங்கள் மௌத்தாகிவிட்டால் உங்களுடைய முழு சொத்துக்களும், அது நீங்க விடுபடக்கூடிய அசையா பொருள், அசையும் பொருள், மேலான நண்பர்களே, சகோதரிகளே, அது கடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், தந்தை அணிந்திருந்த உர்லோஸாக இருக்கட்டும், அவர் பாவித்த ஆடைகளாக இருக்கட்டும், அவர் நோய்க்காக பாவித்த மருந்து வகைகளாக இருக்கட்டும், அவருடைய பெருமதியான செருப்பாக இருக்கட்டும், அனைத்தும் அனந்தர சொத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான நண்பர்களே, சகோதரிகளே, எமது உலமாக்கள் மிக தெளிவாக, விரிவாக இதை பற்றி பேசி இருக்கிறார்கள். முதலாவது, வீட்டுக்குள் நாம் ஒன்றாக வசிக்கக்கூடியவர்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தளபாடங்களில் இருந்து இது யாருக்குரியது என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் உலமாக்கள் எங்களுக்கு தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். தூங்கக்கூடிய கட்டிலில் இருந்து, நாம் உடுப்பு வைக்கக்கூடிய அலமாரியில் இருந்து, சமையல் அறையில் இருந்து, நாம் உண்ணக்கூடிய தளபாடங்களில் இருந்து, இவைகள் அனைத்தும் யாருக்குரியது? வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தளபாடங்கள் மூத்த மகனுக்கா, மூத்த மகளுக்கா, இளைய மகளுக்கா, இளைய மகனுக்கா என்பதை மிக தெளிவாக இமாம்கள் அதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஏன் மௌத்து என்பது வயசு வித்தியாசம் என்று மூத்தவரோ இளையவர் இல்லாமல் மௌத்து வந்துவிடும். மௌத்து வந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அனைத்தும் பாவித்த பொருட்கள் அனைத்தும் அனந்தர சொத்தாக இருக்கிறது. வெறுமனே அவருடைய கைவசம் இருக்கக்கூடிய பணம் மாத்திரம் அல்ல, அவருடைய நகை மாத்திரம் அல்ல, பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் அல்ல, அவருடைய வாகனம் மாத்திரம் அல்ல, அவருடைய கடை அல்லது அவருடைய தோட்டம், அவருடைய வயல், எல்லா நண்பர்களே, சகோதரர்கள், பாவித்த பொருட்களும் அனந்தர சொத்து என்ற விடயத்தை உலமாக்கள் மிக விரிவாக, தெளிவாக எங்களுக்கு உரையாற்றியிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் அனந்தர சொத்தினுடைய தலைப்பின் கீழ் ஒன்றிணைக்கப்பட்டு அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில் அதை முறையாக இஸ்லாம் கூறக்கூடிய வழிகாட்டல் அடிப்படையில் அதை பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு உலமாக்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். எல்லா நண்பர்களே, சகோதரிகளே, இந்த முறையில் எமது வீடுகளில் எமது பெற்றோர்கள் அல்லது பெற்றோருடைய பெற்றோர்கள் பாட்டனாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனந்தர சொத்தில் அவருடைய வகிபாகம் என்ன? தாயினுடைய தாய் ஜெத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனந்தர சொத்தில் என்ன பங்கீடு கொடுக்க வேண்டும்? தந்தையினுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள், அது தந்தையினுடைய கூட பிறந்த சகோதராக இருக்கலாம், அல்லது தந்தை வழியாக வரக்கூடிய சாச்சாவாக, பெரியப்பாக இருக்கலாம். இவர்களுக்கு அனந்தர சொத்தில் என்ன பங்குரிமை இருக்கிறது என்பதையெல்லாம் எமது உலமாக்கள் மிக விரிவாகவே, ஆழமாகவே வழிகாட்டியிருக்கிறார்கள். எல்லா நண்பர்களே, சகோதரர்களே, ஆனால் இதை அறிந்து விளங்கி இஸ்லாம் கூறக்கூடிய இந்த வழிகாட்டலில் நடைமுறைப்படுத்தியவர்கள் யார் என்பதுதான் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டதற்கு பின்னால் தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வேலி எல்லை. யார் இதுக்கு வழிபடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு நிரந்தரமான சுவர்க்கம் கொடுக்கக்கூடிய நன்மாராயத்தை குறிப்பிடுகிறார். அதே நேரம் வமை யஸில்லாஹ வ ரசூலஹு யதஅத்த ஹுதூதஹு யுத்ஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா வ லஹு அஸாபுன் முஹீன். யார் இந்த அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை, வரையறைகளை தாண்டி எல்லை மீறி மன இச்சையை யாரு கடைபிடிக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு நரக நெருப்பை இந்த குர்ஆனுடைய வசனத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏழா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் ஒவ்வொருவரும் கவனம் எடுக்க வேண்டும். நாம் எத்தனையோ விடயங்களில் வணக்க வழிபாடுகளில் நாம் பேணுதல் உள்ளவர்களாக, நாம் அதில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, அதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக முயற்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய அனந்தரக்காரர்கள் எனது சொத்துக்களை நீளமாக நேர்மையாக அவைகளை பங்கீடு செய்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கூறக்கூடிய இந்த வழிகாட்டல்களை உதாசனம் செய்தனுடைய பின்னணியில் ஒன்றல்ல, பல குடும்பங்கள் இன்றும் கண்ணீரும் கம்பளியுமாக மன உடைவோடு வாழக்கூடியவர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அனந்தர சொத்தினுடைய இந்த பாடம் அல்லாஹு அக்பர், எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் உலகம் முடியும் வரைக்கும் எந்த தீர்க்கதரிசிகளாலும் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு மிக 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 நுட்பமாக நீளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்துக்களை எங்களுக்கு அழகாக பிரிக்கக்கூடிய இந்த பாடத்தை முன்வைத்திருக்கிறார். ஜாஹிலியத்தில் ஒரு முறையை கடைபிடித்தார்கள். ஜாஹிலியத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், சிறார்களாக இருக்கக்கூடியவர்கள், பலகீனர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனந்தர சொத்தில் எந்த பகிர்வாகவும் எந்த உரிமையும் கிடையாது. அந்த கோட்பாட்டில் அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த காலத்தில் தான் இஸ்லாத்தில் அனந்தர சொத்தில் பங்கீடு இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்ற விடயம் பேசப்படக்கூடிய நேரம், கணவன் வஃபாத்தாகக்கூடிய நேரம், கணவனுக்கு குழந்தை இருந்தால் மனைவியினுடைய சொத்தில் கணவனுடைய சொத்தில் 8 கொடுக்கப்பட வேண்டும். கணவனுக்கு குழந்தை இல்லை என்றால் கணவனுடைய சொத்தில் 4 கொடுக்கப்பட வேண்டும். தனியாக ஒரு மகள் வருகிறாள் என்றால் தந்தையினுடைய தாயினுடைய சொத்தில் அந்த மகளுக்கு அரைவாசி கொடுக்கப்பட வேண்டும். 2 பெண்களோ அல்லது அதைவிட கூடுதலாக வந்தால், தாயோ அல்லது தகப்பனோ மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்களில் இருந்து 2 பெண் குழந்தைகளோ அல்லது அதைவிட கூடுதலாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு முழு சொத்தில் 3/2 கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த பாடம். இதை குறிப்பிடக்கூடிய நேரம் அன்றைய சஹாபாக்கள் தங்களுக்கு இடையில் கேள்வி எழுப்பினார்கள். அல்லாமா ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். வயூத்தல் குலாமு ஸகீர், சிறிய குழந்தைகளுக்கும் அனந்தர சொத்தில் உரிமை இருக்கிறதா? வதூத்தல் பின்த் அன்னிஸ், பெண் குழந்தைகளுக்கு சொத்தில் அரைவாசி கொடுக்கப்பட வேண்டும். வதூத்தல் மர்ஆ அர்ருபு வஸும், கணவனுக்கு குழந்தை இருந்தால் கணவனுடைய சொத்தில் 8 கணவனுக்கு குழந்தை இல்லை என்றால் அந்த கணவனுடைய சொத்தில் மனைவிக்கு 4 கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களே, இது எவ்வாறு சாத்தியமாகும்? கைஃப நூதி மல்லா யர்கபு ஃபரஸன் வலா யஹ்மிலு ஸைஃபன் வலா யுகாத்திலு அதுவன். இந்த பெண் கூட்டத்தார்கள் குதிரைகளில் பிரயாணம் செய்வது கிடையாது, வாளை ஏந்துவது கிடையாது, எதிரிகளுடன் யுத்தங்களில் சென்று போராடுவது கிடையாது. இந்த பெண் சமூகத்தார்களுக்கும் அனந்தர சொத்தில் உரிமை இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலை உண்டானது. சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். இதை பற்றி பேச வேண்டாம், அமைதியாக நாம் மௌனிகளாக இருப்போம். லஅல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்சாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறக்கட்டும். அவ் நகூலு ஃபயுகையிருஹு, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த அனந்தர சொத்தினுடைய விடயத்தை பேசி இந்த சட்டங்களை மாற்றுமாறு நாம் பேசுவோம் என்றெல்லாம் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இலான அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனுடைய வசனம், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு கஸர் நஸீபன் மஃரூபா. அல்லாஹ்வுடைய இந்த சட்ட வாக்கை கியாமத் நாள் வரைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது. எவ்வாறு தொழுகையினுடைய நேரம், குறிக்கப்பட்ட நேரத்தை யாருக்கும் நேர சமூக சந்தர்ப்பங்களுக்கு தோதுவாக, நிலைமைகளுக்கு தோதுவாக மாற்ற முடியாதோ, இதே போன்றுதான் இந்த அனந்தர சொத்தினுடைய
ஒவ்வொருவர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய இந்த பங்கீட்டு முறையை கியாம நாள் வரைக்கும் யாராலும் மாற்றி அமைக்க முடியாத தீர்க்கமான உறுதியான சட்டத்திட்டமாக ரப்பில் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எல்லா நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். ரிவாயத்திலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஸஅத் இப்னு ரபீஅ் அவர்கள் உஹதுடைய யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்ட உடனே ஸஅத் இப்னு ரபீஅனுடைய சகோதரர் ஸஅத் இப்னு ரபீஅனுடைய வீட்டுக்கு சென்று ஸஅத் இப்னு ரபீஅனுடைய முழு சொத்துக்களையும் எடுத்துக் கொண்டு வந்து விட்டார். மனைவியும் 2 பெண் குழந்தைகளுக்கும் ஒன்றும் கிடையாது, வெறும் கையோடு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸஅத் இப்னு ரபீஅ் அவர்களுடைய மனைவி 2 பெண் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த 2 பெண் குழந்தைகளும் ஸஅத் இப்னு ரபீஅனுடைய மகள்மார்கள், நான் மனைவியாக இருக்கிறேன். ஸஅத் இப்னு ரபீஅ் உங்களுடன் உஹதுடைய யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவர் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால அவருடைய சகோதரர் வீட்டுக்கு வந்து அவருடைய முழு சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எவ்வாறு இந்த குழந்தைகளை நான் பராமரிப்பது என்று தனக்கு இடம்பெற்ற அந்த அநியாயத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. குர்ஆனுடைய வசனம் இறங்கியது, லிஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸையைன், ஆண்களுக்கு அனந்தர சொத்தில் உரிமை இருப்பதை போன்று பெண்களுக்கும் அனந்தர சொத்திலே உரிமை இருக்கிறது. வலிநிஸாஇ நஸீபுன், பெண்களுக்கும் அனந்தர சொத்திலே உரிமை இருக்கிறது என்ற இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு ரபீஅ் அவர்களுடைய சகோதரர் அந்த 2 பெண் குழந்தைகளுடைய சாட்சாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு அழைப்பித்தார்கள். அந்த சொத்துக்களை கொண்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முழு சொத்துக்களை 24 பங்குகளாக பிரித்தார்கள். ஸஅத் இப்னு ரபீஅனுடைய முழு சொத்துக்களிலும் மனைவியாக இருந்த அவர்களுக்கு முழு சொத்துலையும் 8 கொடுத்தார்கள். 24 3 பங்கை கொடுத்தார்கள். 2 பெண் குழந்தைகளுக்கும் முழு சொத்திலும் 3 2 24 3 2 16 பங்கு. மொத்தமாக ஸஅத் இப்னு ரபீஅனுடைய மனைவிக்கும் 2 பெண் குழந்தைகளுக்கு 19 பங்குகளை கொடுத்துவிட்டு மீதமாக கூடிய 5 பங்குகளை ஸஅத் இப்னு ரபீஅனுடைய சகோதரர் அந்த 2 பெண் குழந்தைகளுடைய சாட்சாவுக்கு அஸபா என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொத்துக்களை இவ்வாறுதான் பங்கீடு செய்ய வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். ஏனால் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அனந்தர சொத்தினுடைய பாடம் ஜும்மாவுடைய இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் மாத்திரம் பேசி முடிக்க முடியாது. இது நீண்ட தலைப்பு உள்ள ஒரு தலைப்பாக இருக்கிறது. இதை விரிவாக நாம் ஒவ்வொருவரும் இதை படித்து விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். யாரும் அநியாயம் செய்துவிட வேண்டாம். இன்னியளவாவது தனது மனோ இச்சைகளை பயன்படுத்த வேண்டாம். மனோ இச்சைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம். குர்ஆனுடைய இந்த சட்ட யாப்பை ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உள்ளத்துக்கு எடுக்க வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும். நடைமுறைப்படுத்துவதில் நாம் ஒவ்வொருவர்களும் வீர நடை போட வேண்டும். எல்லா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்று வாழ்ந்தவர்கள், எமது முன்னோர்கள், எமது சலஃபுகள் அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் இவ்வளவு பக்குவமாக அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு வரலாறுகளும் படிக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா நண்பர்களே, சகோதரிகளே, கணவன் பார்த்தாகதா அவருக்கு 1 மனைவியா, 2 மனைவியா, 3 மனைவியா, 4 மனைவியா? 4 மனைவிகளுக்கும் அனந்தர சொத்தில் பங்கிருக்கிறது. 4 மனைவிமார்களுடைய குழந்தைகளுக்கும் அனந்தர சொத்தில் கணவனுடைய அந்த சொத்திலிருந்து நீதமாக நேர்மையாக கொடுக்கப்பட வேண்டும். இதில் என்ன நடக்குகிறது என்று ஏராளமாக நாம் பார்க்கக்கூடிய நேரம், 2 திருமணம் முடித்தவர்கள் மூத்த மனைவியிடத்தில் பார்த்தாகிவிட்டால் மூத்த மனைவியும் மூத்த மனைவியினுடைய குழந்தைகளும் கணவனுடைய முழு சொத்துக்களையும் அபகரித்துக் கொள்கிறார்கள். 2வது மனைவிக்கோ 2வது மனைவியினுடைய குழந்தைகளுக்கோ அனந்தர சொத்தில் ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு கண்ணீரும் கம்பளையுமாக சாபம் செய்து கொண்டு
அல்லாஹ்விடத்திலே மன்றாடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே கதறியவர்களாக இருக்கக்கூடிய ஏராளமான குடும்பம் என்று இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இதை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிஃபத்து ஸஃபா என்ற தனது கிதாபிலே பகதாதினுடைய நாட்டில் 2 பெண்கள், 2 சக்கரத்திகள், ஒரு கணவனுடைய 2 மனைவிமார்களும் அனந்தர சொத்தினுடைய பாடத்தை விளங்கி எப்படி நடைமுறைப்படுத்திக் கொண்டார்கள், எவ்வளவு நீளமாக, எவ்வளவு நேர்மையாக, யாருக்கும் எந்த அநியாயம் செய்யாமல் அழகாக நடந்து கொண்ட வரலாற்றை கியாமனால் வரக்கூடிய ஒவ்வொரு பெண் சமூகத்தார்களும், ஒவ்வொரு மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது கணவன்மார்களுடைய சொத்துக்களை எவ்வாறு பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு சமூகத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு இமாம் அவர்கள் பஜாரில் பிடவை வியாபாரம் செய்யக்கூடியவர். இவர் ஒரு நாள் 2வது திருமணம் முடித்து விட்டார். நீண்ட வரலாறு. இவ்வாறு சில காலங்கள் போகக்கூடிய நேரம் மூத்த மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், இவருக்கு சக்கராத் ஏற்படுது, மௌத் உண்டாகிறது, வஃபாத்தாகி விடுகிறார். மூத்த மனைவிக்கு 2வது மனைவி இருக்கிற விடயம் தெரியும். உடனே என்ன செய்கிறார், தனது கணவருடைய முழு சொத்துக்களையும் கணக்கெடுக்கிறார். முழு சொத்துக்களையும் கணக்கெடுக்கக்கூடிய நேரம் 8000 தீனார்கள் முழு சொத்தாக இருக்கிறது. இந்த 8000 தீனார் 2வது மனைவிக்கு எந்த குழந்தைகளும் கிடையாது. மூத்த மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை. எனவே இஸ்லாம் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, கணவன் வஃபாத்தாக கூடிய நேரம் கணவனுக்கு குழந்தை இருந்தால் மனைவிக்கு 8/1. அந்த 8/1 தான் ஒரு மனைவியோ, 2 மனைவியோ, 3 மனைவியோ, 4 மனைவியோ, அந்த 8/1 கிடைக்கக்கூடியது அவர்களுக்கு இடையில் சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும். இது குர்ஆனுடைய ஒரு சட்டையாப்பு. உடனே என்ன செய்கிறார், மூத்த மனைவி அந்த 8000 தீனாரில் 8/1 1000 தீனாராக இருக்கிறது. அந்த 1000 தீனாரை எடுத்து தனக்கு 500 எடுத்துட்டு 2வது மனைவிக்குள்ள அந்த 500ஐயும் ஒரு பொதியில் போடுகிறார், ஒரு பையில் போடுகிறார். பாக்கி 7000 தீனார்களும் குர்ஆனுடைய சட்டை யாப்பின் பிரகாரம் ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்படும், தனது மகனுக்கு கொடுத்து விடுகிறார். இதை இந்த 500 தீனாரை ஒரு பையிலே போட்டுவிட்டு இந்த மூத்த மனைவி 2வது மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஜௌஜி வ ஜௌஜி, உன்னுடைய கணவர் வஃபாத்தாகிவிட்டார். அவர் வஃபாத்தாக கூடிய நேரம் அவருடைய முழு சொத்துக்களும் 8000 தீனாராக இருக்குது. இதில் 8/1 இணைக்கும் உனக்கும் பங்கிருக்கிறது. எனவே என்னுடைய 500 எடுத்துவிட்டு இது உன்னுடைய 500 என்று கையிலே போட்டு தனது அடிமை பெண்ணிடம் அதை கொடுத்து விடுகிறார். இந்த அடிமை பெண் 2வது மனைவியினுடைய வீட்டுக்கு சென்று வீட்டினுடைய வாசலை தட்டுகிறார். அந்த 2வது மனைவி கதவை திறந்து அங்கு பார்க்கக்கூடிய நேரம் ஒரு அடிமை பெண் வந்திருக்கிறார். கடிதம் கொடுக்கப்படுகிறது, தீனாரும் கொடுக்கப்படுகிறது. கடிதத்தை படித்துவிட்டு அடுத்த பக்கமாக அந்த மனைவி எழுதுகிறார், ஜௌஜி வ ஜௌஜிக்கு, உன்னுடைய மனைவி உன்னுடைய கணவனாக இருந்தவர் தான். ஆனால் சில நாட்களுக்கு முன்னால எனக்கு 3 தலாக் தந்துவிட்டார். எனவே இந்த தீனாருக்கு நான் சொந்தக்காரன். இந்த தீனாருக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, இது நீதான் சொந்தக்காரி என்பதாக அந்த தீனாரையும் கொடுத்துவிட்டு கடிதத்தையும் அவள் அனுப்பி விடுகிறார். ஏதாவது நண்பர்களே, சகோதரிகளே, 2 மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது கணவனுடைய சொத்தில் எவ்வளவு பேணுதலாக, பக்குவமாக தாம் கூறக்கூடிய வழிகாட்டலை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அங்கு கோபதாபம் காட்டுவதல்ல, அங்கு அநியாயம் செய்வதல்ல, அங்க பழிக்கு பழி வாங்குவதல்ல. குர்ஆனுடைய அந்த வசனத்தை, குர்ஆனுடைய தீர்க்கமான சட்டத்தை ஒவ்வொரு மனைவிமார்களாக இருக்கக்கூடிய, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவர்களின் மீதும் பாரிய கடப்பாடு, கடமை இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த அனந்தர சொத்தில் அன்றைய பெண்கள் கடைபிடித்த ஏராளமான வரலாறுகளை பின்னால வரக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக எழுதுகிறார்கள். கணவர் பிரயாணத்தில் இருக்கிறார்.
மனைவி வீட்டில் இரவு நேரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரம் மனைவியினுடைய காதிலே செய்தி கிடைக்கிறது, தன்னுடைய கணவர் பிரயாணத்திலிருந்து வரக்கூடிய நேரம் பார்த்தார். உடனே கார் இருள் நிறைந்த அந்த நேரம், நடுநிசி நேரம், இந்த மனைவியினுடைய வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. உடனே மனைவி என்ன செய்கிறார், கணவர் வஃபாத்தான செய்தி தனது காதிலே ஒலித்ததுதான் தாமதம், எழுந்து அந்த விளக்கை அணைத்து விடுகிறார். விளக்கை அணைத்து விட்டு சொல்லுகிறார், இந்த விளக்குக்கு ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கிறதே, இது எனக்கு மாத்திரம் சொல்லுவார், இது அனந்தர சொத்தாக ஆகிவிட்டது. எனது கணவருடைய தந்தையாக இருக்கக்கூடியவர், எனது கணவருடைய தாயாக இருக்கக்கூடியவர், எனது கணவருடைய குழந்தைகள் அனைவர்களுக்கும் இது அனந்தர சொத்தாக இருக்கிறது, நான் மட்டும் இப்பொழுது அனுபவிக்க முடியாது. இதுதான் அன்றைய பெண்கள் அனந்தர சொத்தில் கடைபிடித்த பக்குவமான முறை. இதேபோல் இன்னும் ஒரு வரலாறு எழுதப்படுகிறது. மனைவி வீட்டில் சமையலில் இருந்து ரொட்டிக்காக மாவை குழைத்துக் கொண்டிருக்கிறாள். கணவன் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரயாணத்தில் அவர் வாக்காக விடுகிறார் என்ற செய்தி கேட்டதுதான் தாமதம். குழைத்த மாவிலிருந்து கையை உயர்த்தி சொல்லுகிறார், இந்த குழைக்கப்பட்ட மாவு இருக்கிறது, இது எனக்கு மாத்திரமல்ல, இது அனைவர்களுக்கும் அனந்தர சொத்தாக ஆயிடுச்சு. வேளாண் நண்பர்களே, சகோதரிகளே, இவ்வாறு ஒன்றல்ல பல வரலாறுகள். அல்லாஹ் அக்பர். அன்றைய சலவர்கள் தனக்கென வீட்டுக்குள் ஒரு அறை, தான் சாப்பிடக்கூடிய உணவு பாத்திரங்களாக இருக்கலாம், தான் குடிக்கக்கூடிய டீ குடிக்கக்கூடிய கப்பாக இருக்கலாம், ஏனைய தளபாடங்களாக இருக்கலாம், பெரும் பெரும் முன்னோர்களுடைய பல வரலாறுகள் இருக்குது. தான் வஃபாத்தாகிவிட்டால் இந்த அறைக்குள் இருக்கக்கூடிய அனைத்தும் என்னுடைய அனந்தர சொத்தாக இருக்கிறது. வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாடிதான் எமது மதுஹப் ஷாஃபியை சார்ந்த இமாம்கள் எழுதுகிறார்கள், கணவன் தனது மனைவிக்கு மகர் கொடுத்ததற்கு பின்னால மேலதிகமாக கொடுக்கக்கூடிய ஆபரணங்கள் கூட அதை கூட அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஃபிக்ஹுடைய மசாயில்களை எழுதியிருக்கிறார்கள். கணவன் வெளிநாடுக்கு போறாரு, துபாய் போய்த்து வரக்கூடிய நேரம் தன்னுடைய அன்பான மனைவிக்கு ஆபரணங்களை வாங்கி கொண்டு வருகிறார். இந்த ஆபரணங்கள் எந்த நீயத்தோட கொடுக்கிறார், தேவைப்பட்டா விற்கலாம் என்ற நீயத்தோட மனைவிக்கு கொடுத்தால் அது மனைவியினுடைய ஆபரணம் அல்ல, அது கணவனுக்குரியது. அது மனைவிக்கே கொடுத்து விடுகிறார், இது மனைவிக்குரிய ஹக்கு தான் என்று நினைத்து கொடுக்குகிறார், அது மனைவிக்குரிய ஹக்காக இருக்கிறது, கணவனுக்குரியது அல்ல. இப்படி ஒவ்வொரு விடயங்களும் அடையாளப்படுத்தக்கூடிய தேவை அனந்தர சொத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. வஃபாத்துக்கு பின்னால் வீட்டில் இருக்கக்கூடிய தளபாடமாக இருக்கட்டும், தலையணியாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும், அவருடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய உருவசாக இருக்கட்டும், மோதிரமாக இருக்கட்டும், செருப்பாக இருக்கட்டும், அனைத்தும் அனந்தர சொத்து என்ற தலைப்பை அவர் பாவித்த பெனடோல் உட்பட அனந்தர சொத்தாக இருக்கும். இதனால்தான் பாப்பா இரவு வஃபாத்தாகிட்டாரு, மூத்த மகன் ஜனாசாவுடைய விடயத்துல கவனமாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த ஜனாசா அடக்கம் செய்யக்கூடிய விடயத்தில் ஈடுபட்டாரு. அந்தியாகக்கூடிய நேரம், மாலை நேரமாக கூடிய நேரம் தலை வலி வருகிறது. வாப்பா பாவித்த, வாப்பா வாங்கிய பினடோல் இருந்தா இந்த மூத்த மகனுக்கு அந்த பினடோல கூட பாவிக்கிறது, அது அனந்தர சொத்தாக இருக்கிறது. தூரத்தில் இருந்து ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வரக்கூடியவர்களுக்காக வாப்பா விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்திலிருந்து, பணத்திலிருந்து அவர்களுக்கு அங்கு டீயோ அல்லது கோப்பியோ கொடுப்பதும் அதுவும் இயலாத விடயமாக இருக்கிறது. அனைத்தும் அனந்தர சொத்து என்ற விடயத்தை தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும். ஏலா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இதனால்தான் ஒரு வீட்டில முதலாவது ஒரு மனிதர், எங்களுடைய உற்றார்களோ உறவினர்களோ பெற்றோர்களோ அவருடைய உடம்பில் இருந்து உயிர் திரிந்து விடுமாக இருந்தால் அவர்களுடைய அனைத்துமே அனந்தர சொத்தாக இருக்கிறது. இவைகளை எதற்காக செலவழிக்க முடியும் என்ற விடயத்தை கூட ஃபகஹாக்கள் பேசியிருக்கிறார்கள். முதலாவது, அந்த ஜனாசா வைத்தியசாலையில் இருந்தால் வைத்தியசாலையில் இருந்து போக்குவரத்துக்கான செலவுகளை அந்த மையத்தை விட்டு சென்ற சொத்திலிருந்து செலவழிப்பதற்கு தாராளமாக எமது இமாம்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த ஜனாசாவுடைய குளிப்பாட்டக்கூடிய, கஃனுடைய, தஃனுடைய இந்த அனைத்தும் அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து செலவழிக்க முடியும். ஏலா நண்பர்களே, மனைவி வஃபாத்தாகிவிட்டால்
மனைவி உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கணவனுக்கு முழுமையாக வழிபடக்கூடிய நிலையில் வஃபாத்தாகிவிட்டால் இந்த மனைவியினுடைய ஜனாசாவினுடைய முழு ஏற்பாடுகளும் கணவருடைய பொறுப்பாக இருக்கிறது என்ற விடயத்தை கூட எமது இமாம்கள் மிக தெளிவாக வழிகாட்டிருக்கிறார்கள். மனைவியினுடைய சொத்தில் இருந்து அல்ல, கணவன் என்ன செய்யணும், அந்த மனைவியினுடைய முழு ஜனாசாவுடைய ஈமைக்கிரியுடைய முழு செலவுகளும் கணவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் நிபந்தனை உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவி கணவருக்கு முழுமையாக வழிபடக்கூடியவளாக இருந்து கணவரும் அந்த ஜனாசாவினுடைய ஈமைக்கிரிகளுடைய செலவுகளை செலவழிப்பதற்கு வசதியுள்ளவராக இருந்தால் அவர் செலவழிப்பது கடமை என்ற விடயத்தில் எமது மதுஹப் ஷாஃபியுடைய இமாம்கள் விரிவாக அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எல்லா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் ஒரு வீட்டில தந்தை பார்த்தாகி விடுகிறார். அன்று அவருக்கு ஜகாத்து கடமையாக இருந்தது. ஜகாத்து கடமையாக இருந்தால் அவருடைய அனந்தரக்காரர்கள் முதலாவது ஜகாத் தனிப்படுத்தப்பட வேண்டும். 50 லட்சம் ஜகாத்து கடமையாக இருந்ததென்றால் அந்த 50 லட்சமும் தனிப்படுத்தப்பட வேண்டும். அது அனந்தர சொத்து அல்ல, அது ஹுகூகுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ஹக்கு நிறைவேற்றப்படக்கூடிய பாரிய கடப்பாடாக இருக்கிறது. அது அனந்தர சொத்து உரிமை இல்லை, அது அல்லாஹ்வுடைய ஹக்கு, அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஹஜ்ஜி கடமையாக இருந்தது, ஹஜ்ஜி நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் அவருடைய பேரிலே ஹஜ்ஜை பதில் செய்வதற்காக வேண்டி அந்த பணம் ஒதுக்கப்பட வேண்டும். நோன்பு கடமையாக இருந்து நோயாளியாக இருந்த நிலையில் அவர் வஃபாத்தாகிவிட்டால் முழு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் அதற்குரிய ஃபிதியாவை அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து தனிப்படுத்தப்பட வேண்டும். நேர்ச்சை வைத்திருந்தால் நேர்ச்சை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் நேர்ச்சைக்குரிய அந்த பணம் ஒதுக்கப்பட வேண்டும். கஃபாரா கடமையாக இருந்தது, கஃபாரா நிறைவேற்றப்படவில்லை என்றால் கஃபாராவுக்குரிய அந்த பணம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பிலெல்லாம் இமாம்கள் மிக விரிவாக எங்களுக்கு உரையாற்றிருக்கிறார்கள். ஜனாசாவுடைய ஈமைக்குரிய விடயங்களுக்காக செலவழிக்க வேண்டும். அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் யாருடையாவது கடன் எடுத்திருந்தால் அந்த கடன் அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வசியத் செய்திருந்தால், நண்பர்களே சகோதரர்களே, வசியத்தினுடைய விடயத்தை அனைவர்களும் கவனம் எடுக்க வேண்டும். தான் ஒரு வசதி படைத்தவனாக இருக்கிறேன், என்னுடைய மௌத்துக்கு பின்னால எனது சக்ராத்திலும் எனது கபரிலும் எனது மறுமை வாழ்வை வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பதை அவர் நீயத்து வைத்திருந்தால் சாட்சிகளை வைத்து அதை எழுதிக் கொள்வதை மிக அழகான ஒரு அழகான ஒரு விடயம் என்பதை புகஹாக்கள் வழிகாட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சில நேரங்களில் குழந்தைகள் சொத்துக்களின் மீது இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக தந்தையை அடக்கம் செய்வதோடு வசியத்தையும் அடக்கம் செய்து விடுவார்கள். தந்தையை தஃபன் செய்வதோடு வசியத்தையும் தஃபன் செய்து விடுவார்கள். ஏன் வசியத்து என்பதை மஸ்ஜிதுக்காக அல்லது அனாதை இல்லங்களுக்காக, விதவைகளுக்காக, இஸ்லாமிய நிலையங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயம் என்று அது யாருக்கு தெரியும்? வீட்டுக்குள் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு மாத்திரம் தெரியும். சில நேரங்களில் சொத்தினுடைய பேராசை வசியத்தை தடுத்துவிடும். அதில் மோசடி செய்து விடுவார்கள், இருட்டடிப்பு செய்து விடுவார்கள், அநியாயம் செய்து விடுவார்கள். இதனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடனுக்கு முன்னால் வசியத்தினுடைய விடயத்தை முற்படுத்தி இருக்கிறான். ஏன்? வசியத்தில் மோசடி இடம்பெறக் கூடாது. அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தந்தையினுடைய வசியத்தை நீதமாக, நேர்மையாக, எந்த கையாளர்களும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூட அதை பற்றி பேசியிருக்கிறார். ஏனான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அனந்தர சொத்துடைய பாடம் விரிவான பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு எவ்வாறு கணவன் வஃபாத்தாகக்கூடிய நேரம் மனைவி கர்ப்பிணியாக இருந்தால், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய வயிற்றில் சிசுவாக இருக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், 2 குழந்தைகளாக இருக்கட்டும், 2 ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், 2 பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும் என்றாலும் அவர்களுக்கும் அந்த கணவருடைய சொத்தில் அந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுக்களுக்கும் அனந்தர சொத்தில் பங்கு இருக்கிறது என்ற தெளிவை இமாம்கள் மிக தெளிவாக ஆழமாக குர்ஆன் ஹதீஸில் இருந்து எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வளர்ப்பு குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தில் எந்த பங்கும் கிடையாது. ஜினாவிலே கிடைத்த குழந்தைகளுக்கும் எந்த பங்கும் கிடையாது என்று ஏராளமாக அந்த விடயங்களும் இடம்பெறக்கூடிய நிலைமைகள் இல்லாமல் இல்லை.
நாம் பார்க்கலாம், நிக்கா திருமண பேச்சுவார்த்தை நடந்து விடுகிறது. இஸ்லாமிய அடிப்படையில் அக்குது நடக்கல, கணவன் மனைவியாக ஆகல, ஆனால் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொடர்பாடல் கொண்டு தாம்பத்திய உறவுல ஈடுபட்டு விடுகிறார்கள். எனவே கணவனுடைய மனைவியுடைய 2 குடும்பத்தார்களும் 1 வருடத்துக்கு பின்னாலே இடம்பெறக்கூடிய நிக்காக அவசரமாக நிக்காக என்ன செய்கிறார்கள்? அக்குது ஏற்பாடு செய்யப்படுகிறது, திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த யுவதியும் அந்த வாலிபரும் அவர்கள் அகதுக்கு முன்னால தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு குழந்தை நின்று விட்டால், மேலான அன்பர்களே, சகோதரர்களே, அது ஜினாவுடைய குழந்தை என்பதை யாரும் மறக்க தவறக்கூடாது. அது ஜினாவுல பிறந்த குழந்தை. அந்த கணவனாக ஊர் உலகத்துக்கு அவர் பேரெடுக்கக்கூடியவர் அந்த பெண் குழந்தையாக இருந்தால் அவர் வழியும் அல்ல. அவருடைய சொத்திலோ தாயுடைய சொத்திலோ அந்த ஜினாவுல கிடைத்த குழந்தைக்கு அனந்தர சொத்தில் பங்கு இல்லை என்ற விடயத்தையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அனந்தர சொத்தினுடைய பாடம் ரொம்ப விரிவான பாடம். எமது சலஃப்கள், எமது முன்னோர்கள் ரொம்ப கவனம் எடுத்தார்கள். ரொம்ப ஆழமாக விரிவாக ஒரு வீட்டிலே மையத்து விழுந்து விட்டால் முதலாவது இமாம்களிடத்தில் அதற்குரிய எத்தனை அனந்தரக்காரர்கள் இருக்கிறார்கள், அவருடைய சொத்துக்கள் என்ன, இதை எவ்வாறு பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்பது கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பக்கூடிய அடிப்படை இருந்தது. அதனால் அவன்று வாழ்ந்தவர்களும் ஆழமாக இந்த பாடத்தை விளங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த அனந்தர சொத்துல கொடுத்த ஆழமான அறிவு இன்றைய நவீன உலகத்தில், கணனி உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கூட செய்து முடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக, ரொம்ப நுணுக்கமாக ஒரு சில கணக்கொள்களே அதை கணக்கு பார்த்து தீர்க்கக்கூடிய ரொம்ப அறிவாளியாக இருந்தார்கள். ஒரு வரலாற்றை சொல்லிவிட்டு எனது ஹுத்பா பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். சொல்லப்படுகிறது, தலீப் நபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் ஒரு பெண்மணி வந்து சொல்லுகிறார், எனது சகோதரர் வஃபாத்தாகிவிட்டார். அவர் வஃபாத்தாகக்கூடிய நேரம் 800 திரகங்களை அனந்தர சொத்தாக விட்டு சென்றார். இந்த சொத்தை காதி சுரைந்தவர்கள் தான் பங்கு விரித்தார்கள். அதை பங்கு விரித்து அந்த 800 தீனார்களை இணைத்து தந்த சொத்து ஒரே ஒரு தீனாறு தான். அவர் அநியாயம் செய்து விட்டார், அவர் அக்கிரமம் செய்து விட்டார், இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று தலீப் நபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அந்த பெண்மணி வந்து ஷிகா செய்த நேரம் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கேட்ட கேள்விதான் அற்புதமாக இருக்கிறது. இந்த பெண் 2 விடயம் தான் சொன்னார். தன சகோதரர் மௌத்து, அவர் மௌத்தாகக்கூடிய நேரம் 800 திரகத்தை அனந்தர சொத்தாக விட்டு சென்றார். தலீப் நபி தாலிப் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார்கள், ஹல் மாத அஹூகி, அவருடைய சகோதரர் மௌத்தாகக்கூடிய நேரம் அன்சௌஜத்தில் அவருக்கு ஒரு கணவன் இருந்தாரா, வபின்தை 2 பெண் குழந்தைகள் இருந்தார்களா, வ உம்மின் அவருடைய தாய் இருந்தார்களா, வஸ்னை அஸ்ர அஹின் ஷகீகின் கூட பிறந்த உன்னோட ஏனைய 12 ஆண் சகோதரர்களும் அங்கி நீயும் இருந்தாயா என்று கேட்கக்கூடிய நேரம் அந்த பெண்மணி சொன்னார், நாம் ஓம் என்று சொல்லக்கூடிய நேரம் சொன்னார், இதுதான் உன்னுடைய அனந்தர சொத்தில் பங்காக இருக்கிறது, இதைவிட கூடாது குறையாது. அது எவ்வாறு 24ஆக பங்கு பிரிக்கப்பட வேண்டும். 24இன் மனைவியாக இருக்கக்கூடியவருக்கு 8 என்றால் 3 பங்கு கொடுக்க வேண்டும். தாய்க்கு அந்த மகனுடைய சொத்திலிருந்து 6 கொடுக்க வேண்டும். 24இல் 4 பங்கு பேச்சு போய்விடும். 2 பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது முழு சொத்திலும் 3/2, 24இல் 3/2 16 போய்விடும். பாக்கி 1 இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே 24ஐ 600ஆல் பிரித்தால் ஒரு பங்குடைய அளவு 25ஆக வரும். எனவே மனைவிக்கு 75 போய்விடும். தாயாக இருக்கக்கூடியவர்களுக்கு 4 பங்கு 100ஆக போய்விடும். 2 பெண் குழந்தைகளுக்கு 16 பங்கு 400, மொத்தம் 575 பங்குகள் போய்விட்டால் 25 பங்குகள் அவருடன் சேர்த்து 12 கூட பிறந்த ஆண் சகோதரர்களாக இருந்தால் ஆணுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த 12 பேருக்கு 24 போக இந்த பெண்ணுக்கு 1 பங்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கலீல் அவர்கள் ரொம்ப வேகமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாடத்திலே ஆழமாக விரிவாக அன்று பண்டிதர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை படித்து மிக அழகாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகமாக மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அவனது ஒவ்வொரு சட்டங்களையும் முறையாக நேர்மையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய உண்மையான முஃமின்களுடைய பட்டியலை இணைத்து விடுகிறார்.